சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஆயுத பூஜையை முன்னிட்டு வெளிவந்திருக்கும் படம் இட்லி கடை. தனுஷ், நித்யா மேனன், அருண் விஜய், ராஜ்கிரண், கீதா கைலாசம், சத்யராஜ், சமுத்திரகனி, பார்த்திபன், இளவரசு ஆகியோர் நடிப்பில் ஜிவி பிரகாஷ் அவர்களோட இசையில் தனுஷ் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் இட்லி கடை. இந்த படத்தில் கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிராமத்தில் இட்லி கடை வச்சுக்கிற ராஜ்கிரண், கீதா கைலாசம் அவங்களோட பையன் தனுஷ். வந்து நீங்கள் இட்லி கடை வச்சா கடைசி வரைக்கும் நான் இந்த இட்லி கடையில் தான் வேலை பார்க்கணுமா அப்படின்னு நினச்சி சொல்லி வெளிநாடு வேலைக்கு போகிறாரு. அங்கே வெளிநாட்டில் ஒரு பெரிய கார்ப்பரேட் ஹோட்டலில் வந்து செஃப்பாக இருக்கார். அந்த கார்ப்பரேட் ஹோட்டலோட ஓனர் சத்யராஜ், அவரோட பையன் அருண் விஜய், அவங்களோட மகள் வந்து ஷாலினி பாண்டேவுக்கும் தனுஷ்க்கும் காதல். அவங்க காதலை அவங்க ஏற்றுக்கிட்டு சத்யராஜ் அவர்கள் ஏற்று கல்யாணமும் முடிச்சு வைக்க பிளான் பண்ணுறாரு. அப்படி கல்யாணம் முடிய போகிற நேரத்தில் தனுஷோட அப்பா வந்து இறந்துறாரு. அதை பார்க்க தனுஷ் அவர்கள் கிராமத்துக்கு வராரு. அப்படி வந்ததுக்கப்புறம் திரும்ப வெளிநாடு போயிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, இல்லை கிராமத்தில் இருக்க அப்பாவோட இட்லி கடையை டேக் ஓவர் பண்ணி வழி நடத்தினாரா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா, படம் வந்து சென்டிமெண்ட் காட்சிகள் நிறைந்து ரொம்ப அருமையாக குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அழகான படமாக தான் வந்திருக்கு. இதில் தனுஷ், நித்யா மேனன் அவங்களோட ஃபேர் காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ராஜ்கிரண், கீதா கைலாசம் அவங்க ஃபேர் காட்சிகள் நல்லா இருந்தது. சத்யராஜ், அருண் விஜய், ஷாலினி பாண்டே அவங்க ஃபேமிலி கண்டென்ட் எல்லாமே ரசிக்க முடிந்தது. அப்புறம் சமுத்திரகனி, பார்த்திபன், இளவரசி எல்லா கதாபாத்திரமே மனசில் நிற்கிற மாதிரி ரொம்ப அருமையாகவே எழுதப்பட்டிருந்தது. அந்தளவுக்கு தனுஷ் அவர்களுக்கு ஸ்கிரிப்டை நல்லா எழுதி அழகாகவே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பாராட்டலாம். அதுக்கப்புறம் வந்து ஜிவி பிரகாஷோட இசை வந்து மிக சிறப்பாக நல்லா இருந்தது. அந்த 2 பாடலும் நல்லா இருந்தது. என்ஜாமி தான் தானே அந்த பாடல் மற்றும் என்ன சோகம் உள்ள அந்த பாடல் எல்லாமே அருமையாக இருந்தது. அந்த பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப பொருத்தமாக நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் வந்திருக்கு. எனக்கு இந்த படம் ஓரளவுக்கு மனநிறைவு தரக்கூடிய படமாக தான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள், ரசிக்கலாம். நன்றி, வணக்கம்.